அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா பதவியேற்கும் விழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருந்தாப்புல. இன்னைக்கு பதவியேற்பு விழா நடத்த போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த விழா நடக்கலை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் அழைப்பு விடுக்கவில்லை. தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்ததுக்கு பிறகும் ஆட்சி அமைக்கிறதுக்கு இடையூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ ஆளுநர் இப்படிலாம் செயல்படுறாங்கன்னாவே யாரு காரணம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், ரன்னிங் ரவி. அவரை மாதிரியே தான் இப்போ இருக்கிற ஆளுநரும் செயல்படுறாப்புல. அதுபோக விஜய்க்கு அந்த முதலமைச்சர் புரோட்டோகாலின் படி அந்த வாகனங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பாதுகாப்பு வாகனங்கள், மெட்டல் டிடெக்டர் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வாகனத்தை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி வாங்கிட்டாங்கங்க. குழந்தைக்கு லாலிபாப்பா கொடுத்து ஆசை காட்டிட்டு மோசம் பண்ண மாதிரி பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு வந்தால் தான் விஜய்க்கான பாதுகாப்பு புரோட்டோகால்லாம் கொடுக்கப்படும், அப்புறம் பதவியேற்பு விழா நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தெரிவிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது சட்டமன்றத்தில் தான். இப்போ நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தனிப்பெரும் கட்சியாக விஜய் வந்துட்டார்ன்றதுனாலேயே அவர் இப்போ பதவி ஏற்கலாம், சட்டப்படி அவர் ஏற்கலாம். ஆனால் ஆளுநர் இப்போ ஏற்க விட மாட்டேங்கிறார். ஆனால் இந்த அணில் குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் திமுக தான் காரணம்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சமாவது சிந்திங்கடா, கொஞ்சமாவது யோசிங்க. உங்களை யார் இப்போ திமுக கிட்ட எந்த வித அதிகாரமும் கிடையாது, எந்த பவரும் கிடையாது. திமுகவால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன் தான் இப்படி இருக்கானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. தெளிவாக தெரியுது பாஜக பாசிச அணுகுமுறையை கையில் எடுத்து விஜய்க்கு எதிராக செலுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கண்டன அறிக்கையோ ஆளுநருக்கு எதிரான ஒரு செயல்பாடோ எதுவுமே இல்லை. தாவேகா காரணங்களும் பார்த்தீங்கன்னா கப் சிப்புன்னு இருக்கானுங்க. திமுக இப்போ கடிச்சு வைக்கிறானுங்க. திமுக என்னமோ பண்ணியிருக்கு அப்படின்றானுங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. இதுவே இந்நேரத்துக்கு 108 சீட்டு திமுக கையில் இருந்து ஆளுநர் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? திமுகவுடைய படையே ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி போய் நின்றுருக்கும். ஆளுநரை எதிர்க்கணும் அப்படின்னா பாஜகவை எதிர்க்கணுமே, அதுக்கு கொள்கை உறுதியும் துணிச்சலும் இருக்கணுமே. விஜய்கிட்டையும் விஜய் ரசிக குஞ்சுகள்கிட்டையும் என்ன இருக்குது? திமுகவை ஏன் குற்றம் சாட்டுறானுங்கன்னா, காலையில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு இடையூறாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மதியம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் கூட்டணியில் தொடரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்களாம். நம்ம இன்னும் அடுத்த தேர்தல்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குது, ஆகவே கூட நீங்கள் தொடருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். அதுக்கு இவங்க என்னது தொந்தரவு பண்ண மாட்டேன்னு தான் சொன்னார். ஆனால் இங்கே இன்னொரு பக்கம் தாவேக்கா கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. தொந்தரவு பண்ண மாட்டோம்னா தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த வித தொந்தரவும் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்னோம். விசிகா, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் காலில் கிடக்கிறானுங்க. இவனுங்க பிச்சை கேட்குறானுங்க. விழுங்கடா, போய் எல்லாரும் விழுங்கடா. பிச்சை எடுக்கிறதையே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிச்சை எடுக்கிறானுங்க பாருங்க. கடைசியில் பார்த்தீங்களா, திமுகவோட தயவு இருந்தால் தான் ஆட்சியே அமைக்க முடியுன்ற நிலைமை வந்திருக்கு. நீ அமைப்ப, திமுக தயவு இல்லாமல் நீ ஆட்சி அமைப்ப, பண்ணி காட்டு பார்க்கலாம். தீய சக்தி இவ்வளோ நாளும் இப்போ மட்டும் தீய சக்தியோடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தூய சக்தி ஆயிடுச்சா? திடீர்னு காங்கிரஸுக்கு வாரிசு அரசியல் இல்லாமல் ஆயிடுச்சு. மற்ற கட்சிகள்லாம் தீய சக்தி இல்லாமல் ஆயிட்டாங்க. எல்லாருமே கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னதெல்லாம் இப்போ நல்லாப்பட்டி கூட்டணி ஆயிடுச்சு. கெஞ்சுறதே பாருங்களேன். அப்போ கூட ஆக்சுவலாக கெஞ்சாமல் அந்த மீசை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாமல் கெஞ்சுறானுங்க பாருங்க. விஜய் பரப்புரைக்கெல்லாம் வெளியில் பெருசாக வரவே இல்லை, மக்கள்கிட்ட போகவே இல்லை. இந்த தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியவே வரல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இருந்தே விஜய் வீட்டு பக்கமே போகல, சுற்றிக்கிட்டே இருக்கார். அங்கே போய் இங்கே போய் எப்படியாவது நம்ம தனிப்பெரும்பான்மையை நிரூபிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இப்போ இதுக்கு பேர் தான் ஜனநாயகம், இதுதான் டெமோக்ரஸி. ஓட்டு கேட்டு மக்கள் கிட்ட போகவே இல்லை பெருசா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு போடாத மக்கள், தனக்கு வாக்களிக்காத மக்களுடைய வாக்குகளுக்காக ஊராக வீதியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு விஜய். எப்படியோ ஒரு வழியில் அலைஞ்சி திரிஞ்சு தான் ஆகணும். அரசியலுக்குள்ளே வர்றவங்க, பப்ளிக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோன்னு வரக்கூடியவங்க அதுக்கான கஷ்டங்களே அனுபவிச்சு தான் ஆகணும், அதுக்கான வேலைகளே செஞ்சு தான் ஆகணும். வீட்டுக்குள்ளெல்லாம் படுத்து தூங்கவே முடியாது ப்ரோ. இனிமே ஒருத்தங்க கூட ஆளுநரை கண்டிச்சு ஒரு அறிக்கையோ அதுக்கான அரசியலையோ முன்னெடுக்கவே மாட்டேங்கிறாங்க. திமுகவாக இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு சீனே வேற. பேசாமல் திமுக ஐடி விங்கு, திமுக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஹேண்டில் அ கவர்னர் அப்படின்ட்டு ஒரு புத்தகமோ
இல்லை காணொளிகளாவோ ஒரு டுட்டோரியல் காணொலியாவோ வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து இதை பார்த்து கற்றுக்கட்டும். வேறு ஏதாவது அரசியல் சப்ஜெக்டில் பெருசாக நாலேஜ் இல்லை டவுட் இருக்குது, இல்லைனா என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு திமுக வந்து ஒரு புத்தகமோ காணொலியோ வெளியிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சின்ன பசங்களா அப்படின்ட்டு கமல்ஹாசன் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட்டு தான் எனக்கு வருது. சின்ன பசங்களா, இந்நேரத்துக்கு திமுக அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கும்? ஐயோ, அந்த சீனே நினச்சி பார்க்கப்படல. இதுக்கு தான் சொல்கிறோம், இப்போ மும்மொழி கொள்கையை வேற திணிக்க பார்க்குறாங்க. டிவிகேவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுதுன்னு நினச்சி நமக்கு ஒரே கவலையும் வருத்தமுமாக இருக்குது. அங்கங்கே ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தியில் பேசுகிறது எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்டாக்க, நாங்கள் வந்து உலகம் பூரா விஜய் கொண்டு போய் சேர்க்க போகிறோம், எல்லாருக்கும் புரியணும்னா ஹிந்தியில் பேசணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. எங்கே கொண்டு போய் விட போகிறாங்களோ தெரில. இதுவே திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் கூட கவலையாக படாமல் தைரியமாக இருப்போம். இந்த மாதிரி ஆளுநர் குடைச்சலுக்கும் சரி, இல்லைனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறதோ என்ன பண்ண நினச்சாலும் அவங்க பருப்பு இங்கே வேகவே வேகாது. அந்த அளவுக்கு நெஞ்சுரத்தோட தைரியமாக துணிச்சலோடு எதிர்த்து களமாடிக்கிட்டு இங்கே அவ்வளோ தெளிவாக அரசியல் பண்ணி அவ்வளோ தைரியமாக அரசியல் பண்ணவர் ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு வாக்களிக்காத மக்கள் இனிமேல் சிந்திப்பாங்க. விஜயால் ஆட்சி அமைக்க முடியலன்றதுக்கும் இப்போவும் திமுக தான் காரணம்னு சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் திருத்தவே முடியாது. ஆனால் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வாக்களித்த பொதுமக்களை சொல்கிறேன், அணில் குஞ்சுகளுக்கு புரியாது. பொதுமக்கள் விஜயோடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த கட்சி என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்குன்றதை பார்த்தாவது இப்போவாது எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இன்னும் திமுக தான் காரணம், விஜய் ஆட்சி அமைக்க விடாமல் பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரை எதிர்க்கணுமோ, ஒன்றிய பாஜக அரசை கேள்வி கேட்கணும், கவர்னரை விமர்சனம் பண்ணணும், அதை விட்டுக்கிட்டு திமுக இப்போவும் கடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆடு கசாப்பு கடையில் தான் கொண்டு போய் தலையை விடும்னா அது விட்டு தான் ஆகும், தலை வெட்டு தான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் தாவேக்காவை தவிர நிறைய கட்சிகள் ஆளுநருக்கு எதிராக பேசிட்டாங்க. காங்கிரஸே பேசிட்டாங்க, அவங்க கூட தான் இருக்காங்க. காங்கிரஸே பேசுகிறாங்க, எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தாவேக்கா மட்டும் இன்னும் வரைக்கும் வாயை திறக்கலை. இவ்வளோ பயப்படக்கூடிய ஒரு கட்சியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. விட்டால் திமுக வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னருக்கு எதிராக போராடும் போல இருக்கு. விட்டால் பண்ணிருங்க. நம்ம புகழேந்தி ஐயா வேற நாகரிக அரசியலுடைய உச்சத்தை கடைபிடிக்கிறவர், பண்ணாலும் பண்ணிடுவாருங்க மனுஷன். ஆளுநருக்கு எதிராக ஏதாவது போராடணுமே, ஏதாவது பண்ணணுமே, அப்படியே மனசெல்லாம் அப்படியே துடிக்குது. இவன் நமக்கும் அப்படி தான் இருக்குது, ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அதுதான் திராவிட அரசியல். இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மண்ணுடைய அரசியலை வந்து நல்லா உள்வாங்கினவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கட்சியை பாருங்கள், ரசிக மோகத்தில் வந்த கட்சி இப்படி தான் இருக்கும், எதுவுமே பண்ணாது. அது பொத்திக்கிட்டு பயந்தாப்பில் யாரை எதிர்க்கணும் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் பயந்து போய் கிடக்குது. திமுகன்னு அது பழகின அந்த பழக்க தோஷம். எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு காரணமே இல்லாமல் சொல்கிறது தான் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோலாம் போட்டார் இல்லையா விஜய் முன்னாடிலாம், அந்த மாதிரி என்ன ஆளுநர் சார் பயமா சார், ஏன் சார் என்னை வந்து பதவி ஏற்க விட மாட்டேங்கிறீங்க, ஏன் சார் என்கிட்ட இருந்து வண்டியை பிடிக்கிட்டு போனீங்கன்னு கேட்க வேண்டியது தானே. கேட்க மாட்டேங்கிறாப்புல. ஏன்னா அப்படிலாம் வீடியோ போட்டால் ஸ்கிரிப்டெல்லாம் போடணுன்னா குறைஞ்சது ஒரு நாள் வேணும் இல்லையா, உடனேலாம் எதுவும் பண்ண முடியாது அவருக்கு. அந்த கேப் இப்போ அவருக்கு சுத்தமாக கிடைக்கலைங்க. ஏன்னா அவர் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கார். எப்படியாவது தனி பெரும்பான்மையை நிரூபிக்கணுன்றதுக்காக ஓடுறாப்புல. இந்த இடத்துல எப்படி வந்து அவர் வீடியோலாம் போடுவார், ஒரு அறிக்கை போடுறது கூட நேரம் இல்லை, என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப தான் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ சூப்பரான ஆட்சியை கொடுத்தாங்க, எவ்வளோ சூப்பராக செயல்பட்டாங்க, பாஜகவுக்கு எதிராக எப்படி செயல்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தா அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ அவ்வளோ இதுவாக இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே தான் புரியுது. நிழலோடைய அருமைன்றது வெயில் இருக்கிறப்போ தான் புரியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இங்கேயே நம்ம அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் சுற்றி சுழண்டு பம்பரமாட்டும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பாஜக ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படின்னு சொன்னாவே உடனே இங்கேருந்து அறிக்கை வரும், உடனே அதுக்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள், உடனே அதுக்கு எதிரான குரல்கள் இங்கேருந்து ஒலிக்கும். அதுதான் திமுகவுடைய அரசியல். திமுக காரன் அப்படி தான் இருப்பான். சொல்லப்போனால் டீலிமிட்டேஷனை பற்றி நாடு ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த டீலிமிட்டேஷன் பற்றின பதிவுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக வந்து லைட்டாக ஏதோ ஒன்று பேசுது, லைட்டாக காய் நகர்த்துற மாதிரி ஒன்று ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாவே உடனே அதுக்கான அறிக்கையும் அதுக்கான கண்டன முழக்கங்களும் தமிழ்நாட்டிலிருந்து வந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் காணும், ஒன்றையும் காணும். ஆளுநர் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒன்றும் இல்லை. அடுத்தது மும்மொழி கொள்கையை திணிப்பாங்க, எதிர்த்து ஒன்றும் பேச மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தமிழ்நாடு தலைகுனிய போவது உறுதி. தமிழ்நாடு போராடாது, தமிழ்நாடு வெல்லாது. எல்லாம் நெகட்டிவாக தான் போகுது. இதில் வேற இன்னொரு பக்கம் ஒரு உருட்டு, இந்த ஊடகங்கள்லாம் உருட்ட ஆரம்பிச்சிருச்சு. திமுக அதிமுக கூட்டணி வச்சு விஜயை வீழ்த்த பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ரூட்டு மாஃபியாவுடைய வேலையாக இருக்குமா என்னன்னு தெரியல. முதல்ல வடநாட்டு ஊடகங்கள் தான் இந்த வேலையை ஆரம்பித்தாங்க, இந்த வதந்தியை பரப்புறதுக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
திமுக அதிமுக கூட்டணி வைக்குமா? எப்படி அது நடக்கும் என்ன அது இது? இந்த லோயலாமணி எங்கேயோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னாப்ல, திமுக அதிமுக ரெண்டும் எங்கள் தலைவரை வீழ்த்துறதுக்கு சேரும் அப்படின்னு சொன்னதை வந்து அது உண்மையாக ஆயிரும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க சில பேர். அது நடக்காது. அப்படி எப்படி நடக்கும்? ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே வேற பேச்சே கிடையாது. முடிவெடுத்தாச்சு எதிர்கட்சின்னு. இதுக்கு பிறகு இன்னொரு கூட்டணி அமைச்சு விஜய் வரவிடாமல் ஆக்கி அப்படியெல்லாம் அது எதுக்கு? அது மக்கள் நிறைய பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு அந்த மக்கள் பார்க்கட்டும். அதுதானே முக்கியம். திமுக எதிர்கட்சின்னு முடிவு பண்ணியாச்சு, அவ்வளோதான். எதிர்கட்சி அரசியலே சிறப்பாக செய்யும், அவ்வளோதான். இப்படி திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு தாவேக்காவை வீழ்த்த பார்க்குது, தாவேக்காவை ஆட்சிக்கு வரவிடாமல் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை யாரோ செட் பண்ணுறாங்க. அது யாருன்னு தான் நமக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இந்த ரூட்டு பிஆர் டீமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் வந்து வரவிடக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். வரலாற்றில் இது எழுதப்பட வேண்டும். திமுக அதிமுகவே கூட்டணி போகிறதுக்கு பார்த்தாங்க. இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வதந்தியை கிளப்பி விட்றாங்களே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ விசிகா கம்யூனிஸ்ட்லாம் இவங்க கூட்டணிக்கு போகலை, இவங்க கூட போய் ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ன உடனே தாவேகா காரணங்கள்லாம், திருமாவளவன் வந்து உண்மையாகவே தலித் மக்களுக்காக போராடுறவர் கிடையாது, அவர் தலித் மக்களுக்கான அரசியல் செய்யலை, எங்கள் கூட வந்து சேராமல் எப்படி அவர் தலித் அரசியல்லாம் செய்வார் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கள் கூட வந்து சேர்ந்தால் தானே தலித் அரசியல்லாம் அவர் கரெக்டாக பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்படின்றானுங்க. அவர் என்ன பண்ணணும்னு இவனுங்க முடிவு எடுக்கிறானுங்க பாருங்கள். இப்போவே இவ்வளோ பண்ணுறானுங்கன்னா அவனுங்க கூட போய் சேர்ந்தா என்ன மாதிரிலாம் வந்து மிரட்டுவானுங்க, என்னெல்லாம் பண்ணுவானுங்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்தப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசுடைய திட்டங்களை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். மகளிருக்கு மாதம் 2500 ரூபா கொடுக்கறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் திமுக அரசு வழங்கியது போல் அட்லீஸ்ட் மாதம் 1000 ரூபாவாவது நீங்கள் வழங்கணும். திமுகவுடைய திட்டங்களை நீங்கள் எந்த வகையிலையும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. இவ்வளோ மோசமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் முதுகில் குத்துனதுக்கு பிறகும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான், நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை, நாங்கள் செயல்படுத்தி அமலில் இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, மாதம் மாதம் அந்த மக்களுக்கு காசு போய் சேரணும், நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கணும், மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்துருக்கோம், அந்த காலை உணவுன்றது தொடர்ந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. இந்த மனுஷனை போய் தீய சக்தி அது இதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட நம்ப வச்சு இப்படி முதுகில் குத்த வச்சுருக்காரு விஜய். சரி, எல்லாத்துக்கும் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். கடைசியில் ஆட்சி அமைக்கிறதுக்கே பெரும் சிக்கலில் இருக்கிறாரு பெரும் நடிகர் கட்சி என்ன ஆக போகுது, ஆட்சி அமைப்பாங்களா மாட்டாங்களா, திமுக காலில் விழுந்து கூட்டணி கட்சிகளை கூட்டிகிட்டு போவாங்களா, என்ன எதுன்றதெல்லாம் நமக்கு போக போக தெரிய வரும். அடுத்தடுத்த நாட்களில் என்னன்னு தெரிய வரும், பார்ப்போம். ஆளுநர் என்னெல்லாம் பண்ண போகிறாரு, இன்னும் தாவேக்கா ஆளுநருக்கு எதிராக என்ன பண்ண போகுது, எப்படி செயல்படுறாங்க, இந்த கதை வந்து எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நல்லா சுவாரஸ்யமாக தான் இருக்குது. சீரியல்லாம் கடைசியில் தொடரும்னு போடுற மாதிரி தமிழ்நாட்டு அரசியலுடைய நிகழ்வுகளும் தொடரும் போட்டு தான் முடிக்கணும். இட்ஸ் எ நெவர் எண்டிங் ஸ்டோரி. நடிகர் ஆட்சி அமைப்பாரா, நடிகர் கட்சி கரை சேருமா, எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.